ராஜ்கிரனின் பெருந்தன்மை யாருக்குமே வராது. 80s கிட்ஸுகளோட கனவு நாயகனா வலம் வந்தவர் தான் ராஜ்கிரண். பெண்களை தெய்வமா நினைச்சு அவர் பேசுற வசனங்களும் அவரோட நடை உடை பாவனை ஸ்வேக்னு எல்லாமே ரசிகர்களை கவர்ந்துச்சு. நல்லி எலும்பை கடிச்சு அவர் நடிச்ச படம் எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது. சில காலம் கழிச்சு கேரக்டர் ஆர்டிஸ்டா மாறினாலும் 76 வயசு ஆனாலும் அப்பா தாத்தா தாய்மாமா கேரக்டர்களில் பிஸியா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில் அவர் நடிச்ச ரஜினி முருகன், மஞ்சப்பை, மாமன், மெய்யழகன், கொம்பன், சண்டைக்கோழி 1 and 2 உள்ளிட்ட படங்கள்ல இவருடைய கேரக்டருக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு. ரீல்ல மட்டும் இல்ல, ரியல் லைஃப்லயும் இவர் ரொம்பவே நல்லவர் தான். அதை நிரூபிக்கிற வகையில் அவர் ஒரு இன்டர்வியூல பேசும்போது, நான் எப்பவுமே வேஷ்டியில் இருக்கிறதால ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் அவங்க வேஷ்டி விளம்பரத்தில் நடிக்க என்ன கான்டாக்ட் பண்ணாங்க. அதுவும் 2 கோடி ரூபாய் சம்பளம் தரேன்னு சொன்னாங்க. ஆனால் வேஷ்டி அப்படிங்கிறது பெரும்பாலும் ஏழை விவசாயிகள் உடுத்துற உடை. மிஞ்சி போனால் அதை அவங்களால 100 ரூபாய் கொடுத்து தான் வாங்க முடியும். நீங்க எனக்கே 2 கோடி ரூபாய் சம்பளம் கொடுப்பீங்கன்னா அந்த காசையை அவங்க கிட்ட தானே வசூலிப்பீங்கன்னு சொல்லி நடிக்க மறுத்துட்டேன்னு பெருந்தன்மையா பேசினார் ராஜ்கிரண். நடிகர்கள் பெரும்பாலும் ஃபீல்ட் அவுட் ஆன பிறகு சம்பளம் கிடைச்சா போதும் எப்படி வேணாலும் நடிக்கலான்னு நினைக்கிற நிலையில ராஜ்கிரண் அதை சமூக பார்வையோட பார்த்து நோ சொல்லிட்டாருன்னு பாராட்டுறாங்க ரசிகர்கள்.